வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் நம்ம வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணாமே நம்ம வீட்ல இருந்தபடி எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது, இந்த அக்கவுண்ட்டை ஓபன் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட் என்னலாம், இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த ஒரு அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா டைரக்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு வந்து வருவீங்க. சோ இந்த வெப்சைட் மூலமா தான் நம்ம வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். சோ இதுல வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, செக் புக் எல்லாமே வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இதுல மினிமம் பேலன்ஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணனும் அப்படின அவசியமே கிடையாது. இதுல கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு மூலமா நீங்க வந்துட்டு பிக் பாஸ்கெட்ல பில் பேமெண்ட் வந்து பே பண்றீங்க அப்படினா உங்களுக்கு அதுல 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்விக்கில வந்து நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. புக் மை ஷோல நீங்க வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்றீங்க அப்படினா ஒரு குவார்ட்டர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா இன்னொரு டிக்கெட் வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறாங்க. அமேசான்ல வந்துட்டு நீங்க ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்றீங்க அப்படினா இந்த ஒரு ஏடிஎம் கார்டு மூலமா நீங்க வந்து அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதுல 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து இந்த ஒரு சேவிங் அக்கவுண்ட்ல சேவிங்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க பெர் ஆனுவலுக்கு. அதே மாதிரி நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்தீங்க அப்படினா 7.75% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மத்த பேங்க்லலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கவுண்ட் நம்பரை நீங்க வந்து டிசைட் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படினா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லயே உங்களுக்கான அக்கவுண்ட் நம்பரை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இந்த அளவுக்கு இந்த ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஃபெசிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கற டீடைலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைரக்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் ஓபன் யுவர் அக்கவுண்ட் நவ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணீங்க அப்படினா உங்களோட மொபைல் நம்பருக்கு முன்னாடி 15 அப்படிங்கற ஒரு நம்பர் மட்டும் தான் ஆட் ஆகும். அதாவது 15 மட்டும் ஆட் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 15க்கு அப்புறமா வர நம்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் தான் வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கவுண்டா வந்து கிரியேட்டட் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிருக்கேன். அந்த மொபைல் நம்பர் அப்படியே கீழ வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்டர் ஆகும். சோ உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டிஃபரண்ட் நம்பர்ல வந்து அக்கவுண்ட் நம்பர் வேணும் அப்படினா கூட இந்த நம்பரை டிலீட் பண்ணிட்டு நீங்க அந்த நம்பரை என்டர் பண்ணலாம். அந்த நம்பர்ல உங்களுக்கு அக்கவுண்ட் எதுவுமே ஓபன் ஆகல அப்படினா உங்களுக்கு இது மாதிரி அவைலபிள் அப்படினு வந்து காமிக்கும். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர்லயே நீங்க வந்துட்டு ஒரு பேங்க் அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல என்னோட மொபைல் நம்பர்லயே நான் வந்து பேங்க் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன், என்னோட மொபைல் நம்பரே என்னோட அக்கவுண்டா இருக்கட்டும் அப்படினா டைரக்ட்டா நீங்க இதுல மொபைல் நம்பர் என்டர் பண்ண அப்படியே உங்களுக்கு இதுல வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் டைப்பிங் ஆகும். சேம் டைம் உங்களோட மொபைல் நம்பருக்கு முன்னாடி 15 அப்படிங்கற ஒரு நம்பர் மட்டும் தான் ஆட் ஆகும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை ஈஸியா நீங்க வந்து சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை நீங்க ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். எப்பவுமே வந்து மறக்காது அப்படினு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அக்கவுண்ட் நம்பரை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல இண்டி அப்படிங்கற அந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் இருந்தாலும் இதை வந்து ஓபன் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து ஒன்னு தான் கிட்டத்தட்ட. இப்போ நான் வந்து எனக்கான OTP என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெரிஃபை கொடுக்குறேன். அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பான் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. பான் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டுமே இருந்தா தான் நம்ம ஓபன் பண்ண முடியும். இதை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா கீழ வந்து பாத்தீங்கன்னா சென்ட் வெரிஃபிகேஷன் OTP அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குல. சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து சென்ட் OTP கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா OTP வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருச்சு. OTP வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு அப்படியே கீழ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைலை வந்து ஃபில் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, வர்க்கிங்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட பேங்க் ஸ்டேட்மென்ட் எல்லாத்தையுமே இந்த மெயில் ஐடி மூலமா நீங்க செக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு வித் ப்ரொஃபஷனலா, இல்ல வந்து ரிட்டையர்ட் பர்சனா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்க என்ன பிசினஸ் வந்து பண்றீங்க அப்படினு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சாலரிடுனா
அந்த கம்பெனி வந்து என்ன டைப் ஆஃப் கம்பெனியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருதோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களோட அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸும் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமாக இருந்தது அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணாமல் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி போயிடலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் நான் வந்து இல்லை, என்னோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான பேஜ் கீழே வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியூ கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸுமே சேம் தான். ஸோ இதுதான் என்னோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதான் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸும் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் டிக் பண்ணாமல் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நாமினி டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லிப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் நாமினி ஃபில் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸோ இதில் யார் நாமினியாக போட போகிறீங்களோ அவங்களோட நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த 3ஐயும் ஃபில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு நாமினிலாம் வந்து தேவையில்லை அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே உங்களுக்கு ஹைட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தேவை இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நாமினி வேணும் அப்படின்னா இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட நாமினி அப்படின்னு வந்து எடுத்துக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லிப்பாங்க. அடிஷ்னல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நோ அப்படிங்கன்னு செலக்டடாக இருக்கும். அதை வந்து அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் டிசாபிலிட்டி இருந்ததுன்னா மட்டும் இதை வந்து சேஞ்ச் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை அப்படி எதுவுமே எனக்கு வந்து இல்லை, நான் நார்மல் பர்சன் அப்படின்னா இந்த 3ஐயுமே நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அவங்களோட ஆதார் கார்டு அட்ரஸை தான் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பின்கோடுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 இல்லை 6 டிஸ்ட்ரிக்டோட பிரான்ச் நேம் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாரோ மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட பின்கோடு வந்து கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி வந்து ஷோ ஆகுது, அதே மாதிரி மதுரை வந்து ஷோ ஆகுது. மதுரையிலே வந்து 2 பிரான்ச் வந்து இருக்குது, 3 பிரான்ச் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பிரான்ச் நேம் எல்லாமே ஷோ ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட பின்கோடு தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இருக்குது, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து மதுரை இருக்குது, விருதுநகர் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் எந்த பிரான்ச் இருக்குதோ அந்த பிரான்ச்சை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பிரான்ச்சே வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால நான் வந்து தூத்துக்குடி பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பிரான்ச்சை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி உங்களுக்கான பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சப்சிடி ஏற்கனவே நீங்கள் வந்து வேறு பேங்க்கில் வாங்கிட்டு இருப்பீங்க, அதை வந்து மாற்றணுமான்னு கேட்கும். இதில் வந்து நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, அதை வந்து மாற்றாதீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் டிரான்சாக்ஷன் வந்து வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டை பேஸ் பண்ணி பணம் வந்து ஏடிஎம்மில் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, வேண்டாம்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே உள்ள டிக் பாக்ஸை டிக் பண்ணாதீங்க. நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ஸ்டாஃப் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நோ, அதனால் இதை வந்து அன்டிக்லே விட்டுட்டு டேரெக்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இடத்துல நமக்கு அந்த அக்கௌண்ட் தான் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட இண்டூஸ் டிலைட் ஏஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ். நீங்கள் வந்து 0 பேலன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியல் ஃபண்டு வந்து ஆட் பண்ணணும். இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நீங்கள் வந்து 2000 ரூபா டெபாசிட்டட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் இந்த ஒரு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆன பிறகு இந்த பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் தான். இன்கேஸ் இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்லேருந்து ஆட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ரீஃபண்டும் வந்து ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராகவே வந்து இதில் டெபாசிட்டட் வந்து பண்ணலாம். இதில் வந்துட்டு டெபாசிட்டட் வந்து பண்ணிவிட்டு எடுக்க முடியாமல் போயிருமா அப்படின்னு நீங்கள் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேங்கிங் தான், இது வந்து ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இனிஷியல் ஃபண்டிங் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 590 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும், ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வேணும்னா இந்த 599 ரூபாயோட சேர்த்து 2599 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆயிரும், ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டும் வந்துடும். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் கார்டு வாங்கிக்கிற இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசா கோல்டு விர்ச்சுவல் கார்டு வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் வந்து ஷோ ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே,
யூபிஐயில் வந்து இந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும். இதுக்கு முன்னாடி நான் இண்டி அப்படிங்கிற ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதுலேயும் இதே மாதிரி 590 பே பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கார்டு வந்து ஆர்டர் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆஃப்டரில் வந்து அந்த கார்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு வந்தது. அந்த டைமில் நான் வந்து ஆர்டர் பண்ணி அந்த கார்டை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து இப்போதைக்கு ஆர்டர் பண்ணாதீங்க. ஃபியூச்சரில் இந்த கார்டோட ரேட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் ஃபிசிக்கல் கார்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கணும் ஆரம்பத்திலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கார்டு வாங்கினா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 5% ஆஃபரு, பிக் பாஸ்கெட்டில் 10% ஆஃபரு, ஸ்விக்கியில் 20% ஆஃபரு, புக் மை ஷோவில் ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கு, அதுக்கப்புறம் ஃபியூல் பர்ச்சேஸு, ஓடிடி பர்ச்சேஸு இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஒரு ஏடிஎம் கார்டில் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது. அடுத்தது இந்த ஒரு அக்கௌண்ட் டைப்பை தவிர வேறு என்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூஸ் மல்டிப்ளேயர் மேக்ஸ் எம்எஃப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். இனிஷியல் ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வந்து வெறும் 294 ரூபாயில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்த் இல்லாத ஒரு அக்கௌண்ட்டு. மினிமம் பேலன்ஸே 10,000 ரூபா நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த சேவிங் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூஸ் செலக்ட் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ஆவரேஜ் குவார்ட்டர் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இனிஷியல் ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட்லாம் ஒர்த்து கிடையாது. நம்ம ஃபஸ்ட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏடிஎம் கார்டு வேண்டான்னு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏடிஎம் கார்டு வேண்டாம்னா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டூசியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம் அதுக்கப்புறம் எம்பி நம்பரை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேமை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் உங்களோட நேம் சம் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து யூசர் நேம் வந்து கிடைக்கும். யூசர் நேம்ங்கிறது நீங்கள் ஆல்ரெடி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களோட பேரில் வந்து கண்டிப்பாக இமெயில் ஐடி வந்து கிடைக்காது. அப்படி இருக்கிறப்போ சம் நம்பர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இமெயில் ஐடி கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களோட நேம் அப்புறம் பக்கத்தில் ஏதாவது நம்பர் இல்லைனா டிஃப்ரெண்ட்டான நேமில் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப லென்த்தான நேமை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த நேம்லேயே நீங்கள் யூசர் ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ணுறதுக்கான எம்பி நம்பர், அந்த எம்பி நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட யூசர் நேமை வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூசர் நேமை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். மணி அப்படின்னு என்ட்ரு பண்ணி பக்கத்தில் வந்து சம் நம்பர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நான் என்னோட யூசர் ஐடியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்ட்ரு பண்ணும்போது இது மாதிரி அவைலபிள் அப்படின்னு வந்து காமிக்கணும். இந்த மாதிரி அவைலபிள் காமிச்சது அப்படின்னா மட்டும்தான் அந்த யூசர் நேமை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உங்களோட நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்ல லென்த்தாக இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கான எம்பி நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. எம்பின் வந்து 6 டிஜிட்டில் கிரியேட் பண்ணணும். அதே நம்பரை கீழேயோ ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்போ வந்து ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் ஆயிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங்கான அந்த 2,000 ரூபா இனிஷியல் ஃபண்டிங் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 2,000 ரூபா டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மினிமம் 2,000 ரூபாய் இனிஷியல் ஃபண்டிங். 2,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் இனிஷியல் ஃபண்டிங் வந்து பண்ணலாம். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் பேயை யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கான அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி. இந்த வீடியோ கேவிசி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடம், முடிஞ்சால் ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இருந்து இதை வந்து பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இதில் ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுப்பாங்க, உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட சொல்லுவாங்க. அந்த சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட
உங்களோட செக்லீஃபுக்கான சிக்னேச்சரை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் செக்லீஃப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை செக்லீஃப் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ கிடையாது. செக்லீஃபுக்கான சார்ஜஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப்பில் லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கலைனா கூட ஏடிஎம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபுல் கேவிசி பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.